பிரணாம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நாம் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். கமலேஷ் டி பட்டேல் அவர்கள் எழுதிய, நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகம். ஓகே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அதிர்வுகளின் பொருத்தம். ஓகே, லெட்ஸ் see. ஆக்சுவலி ஒர்க்கு ப்ரெஷரில் வந்துட்டு புக் ரீடிங்கை வந்துட்டு மறந்துட்டேன். ஆக்சுவலி வெரி சாரி ஃபார் தேட். டெய்லி தூங்கும்போது தான் ஞாபகம் வரும். நாளைக்குன்னு அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்போ கூட நான் வந்து 12:15 நைட்டு இதை வந்துட்டு ரீட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மறுபடியும் இன்னொரு நாள் தள்ளி போகுது. ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சா தான் அடுத்து வரிசையாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம். அதிர்வுகளின் பொருத்தம். ஸோ இதில் 2 விதமான அதிர்வுகள் பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு இங்கே இறக்கும் தருவாயில் அதிர்வு நிலை, இங்கே வந்துட்டு கருத்தறுத்தலின் போது அதிர்வு நிலை. லெட்ஸ் see. இங்கு உயர் தொழில் நுட்பங்களில் பணிபுரிபவர்களில் சிலர் சாதாரணமான சூழ்நிலைகளில் இருந்து வருகின்றார்கள். நான் கூறுவதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் அமெரிக்கா அல்லது வேறு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பணி நிமித்தமாக செல்லும்போது 5 நட்சத்திர ஓட்டல்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள். சிலர் அங்கும் ஒரு வேட்டி அல்லது லுங்கி அணிந்து கொண்டு நடமாடுகிறார்கள் மற்றும் அங்குள்ள கழிவறை மற்றும் குளியலறையை எங்கனம் உபயோகிப்பது என்று கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. இது எவர் மீதுமான தனிப்பட்ட விமர்சனம் அல்ல, ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு பழக்கப்பட்டு தங்களது வாழ்க்கை முறை அந்த சூழலுடன் ஒத்துப்போகும் வரை அந்த சூழ்நிலைக்கு பொருந்தாதவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை தற்போதைய வாழ்க்கை நடைமுறை, காம கண்கள் மற்றும் பேராசை கொண்ட மனம் இவ் அனைத்தையும் மீறி ஒரு பிரபஞ்ச பிழையினால் ஒருவர் ஒளி உலகம் செல்வதாக வைத்துக் கொள்வோம். அவர் அங்கு சென்று ஹே பாபுஜி என்று கூறினால் என்ன நிகழும்? இவன் எங்கிருந்து வந்தான் என்று பாபுஜி அதிர்ச்சி அடைவார். எனவே நாம் அந்த இடத்திற்கு பொருந்தும் தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். பொருந்தும் தன்மை என்பது மிகவும் நேர்த்தியான ஒரு கருத்தாகும். நீங்கள் ஒரு மருந்தை உட்கொள்ளும் போது தவறுதலாக அம்மருந்துடன் பொருந்தாத வேறு ஒன்றை எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் அது நம்முள் ஒரு மோதலை ஏற்படுத்தும். ஒரு உலக போர் நிகழும். அதன் பயனாக நாம் பாதிக்கப்படுவோம். மனித உறவுகளிலும் பொருந்தும் தன்மை ஒரு பிரச்சனையாகவே உள்ளது. அனைவரிடமும் ஒரே நேரத்தில் பொருந்தும் தன்மையை வளர்த்து கொள்வது எப்படி என்பது மனிதர்களுக்கு ஒரு கேள்வியாகவே உள்ளது. நான் என் மனைவியுடன் 30 வருடங்கள் சேர்ந்து வாழ்வதன் மூலம் என்னை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அதேபோல் குழந்தைகள் வளர வளர அவர்களது சம்ஸ்காரங்கள் வெளிப்படுகின்றன. நாம் ஒருவருக்கொருவர் பழக்கப்பட்டுக் கொள்கிறோம். ஒருவேளை அது 25 வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொழில் கூட்டாளிகளுடன் பணியிடங்களிலோ அல்லது பள்ளி அல்லது கல்லூரியிலோ நீங்கள் எங்கிருந்தாலும் அதிர்வு நிலைகளின் மிக வெவ்வேறான நிலைகள் உள்ளது விளங்கும். நீங்கள் எந்த நிலையில் தொடர்பு கொள்ள முயன்றாலும் அனைத்துமே பொருத்தமற்றதாக அமையலாம். அனைத்து அதிர்வு நிலைகளையும் எனது உள்நிலையுடன் பொருந்துமாறு செய்வது எப்படி? சிந்தியுங்கள். ஓகேவா? இறக்கும் தருவாயில் அதிர்வு நிலை. நாமே நம் விதியை உருவாக்குகிறோம். அந்த விதியை பொறுத்து நமது இலக்கை அடைகின்றோம். நாம் இறக்கும் தருவாயில் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்திற்கு செல்கின்றோம். ஒருவேளை அங்கு எண்ணிலடங்கா பரிமாணங்கள் இருக்கலாம். நாம் எங்கு செல்கின்றோம் என்பது நமது ஆன்மாவின் அதிர்வு நிலையை பொறுத்தது. ஆன்மாவை பிணைத்திருக்கும் அடர்த்தியை பொறுத்து அது நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அதிர்வு நிலையை பொறுத்து ஆன்மாவானது மற்ற உலகங்களிலும் மற்ற பரிமாணங்களிலும் தனக்குரிய அதிர்வு நிலையை கண்டறியும். சாவியும் பூட்டும் போல் என் ஆன்மாவின் அதிர்வு நிலை அந்த பரிமாணத்தின் அதிர்வு நிலையுடன் பொருந்த வேண்டும். நன்கு பொருந்தி பின்னர் அங்கு அது தங்குகின்றது. ஆன்மா தனக்குரிய அதிர்வு நிலை மற்றும் பரிமாணத்தை தானே கண்டறிகின்றது. எனவே நீங்கள் ஒளி உலகம் செல்வீர்களா அல்லது வேறு பரிமாணத்திற்கா அல்லது ஒளி உலகையும் கடந்தா என்பது ஆகிய இந்த விதியை உண்மையில் யார் தீர்மானிக்கின்றார்கள்? ஒளி உலகை கடந்த பின்னும் ஏதேனும் உள்ளதா என்பதை நாம் அங்கு செல்லும் போது பார்த்து கொள்வோம். ஆனால் ஒளி உலகிற்கும் அப்பால் பரிமாணங்கள் பல உள்ளன.
தங்களால் உயர செல்ல முடியும் என்றாலும் நமது மாஸ்டர்கள் சிறிது கீழ்மட்டத்தை தேர்ந்தெடுத்து அங்கு தங்குகின்றார்கள். தங்களால் இருக்க முடியும் என்னும் பரிமாணத்தில் அவர்கள் தங்கி அங்கிருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துகின்றார்கள். இப்போது இறக்கும் தருணத்தில் உள்ள அதிர்வு நிலை என்ற அம்சத்தை பார்த்த பின் ஒரு வினா எழுகின்றது. என் அதிர்வு நிலை நான் அடைய வேண்டிய பரிமாணத்துடன் இசைந்திருக்க நான் இறக்கும் தருணத்தில் முழுமையான சுத்திகரிப்பு செய்ய வேண்டுமா? இல்லை, உங்களால் கடைசி தருணத்தில் ஒன்றை அடைய முடியாது. தேர்விற்கு ஒரு நாள் முன்பு ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்கள் தேர்ச்சி அடையலாம். ஆனால் அது நீங்கள் தேர்விற்கு முன்பே உங்களை மெல்ல மெல்ல தயார் செய்து கொள்வதை போல் ஆகாது. அப்போது தேர்விற்கு ஒரு நாள் முன்பு படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏனெனில் நீங்கள் நன்கு தயார் நிலையில் உள்ளீர்கள். தேர்வு என்று வேண்டுமானாலும் இருக்கலாம், இறப்பு என்று வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் தயார் நிலையில் உள்ளேன். நான் அடுத்த பரிமாணத்தை எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். ஆகவே நான் எப்போதும் மிக தூய்மையான அல்லது நுண்ணிய அதிர்வு நிலையுடன் இருக்க வேண்டும். அது அன்பே ஆகும். கருத்தறுத்தலின் போது அதிர்வு நிலை. இறக்கும் தருணத்தில் இருக்க வேண்டிய மிக தூய்மையான அல்லது மிக உயரிய அதிர்வு நிலை மட்டத்தை, அதாவது அன்பை பற்றி நாம் பேசினோம். இப்போது நாம் கருத்தரிக்கும் தருணத்தில் அதிர்வு நிலை உட்புகும் விஷயத்திற்கு வருவோம். நான் கருத்தரித்தல் குறித்து பேசி உங்களில் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் பெரும்பாலும் இளைஞர்களுடனேயே இது பற்றி பேசி வந்திருக்கிறேன். குழந்தைகள் பெற்ற 50 வயதை கடந்த வயதானவர்களிடம் இது பற்றி பேசுவது என்பது தலையில் முடியில்லாதவரிடம் சீப்பை கொடுப்பதை போன்றது. அவர்கள் அப்பருவத்தை கடந்து விட்டார்கள். கருத்தரித்தல் என்பது இப்போது அவர்களுக்கு அர்த்தமற்றது. ஒரு முறை நாங்கள் சத்கோலில் மாஸ்டருடன் உரையாடி கொண்டிருந்தோம். 2001 அல்லது 2002ஆம் ஆண்டில் நான் அமெரிக்காவிலிருந்து மாஸ்டரை சந்திக்க வந்திருந்தேன். அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களிடம் அவர்கள் தங்கள் தேனிலவை இந்தியாவிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேடிக்கையான கருத்து இருந்தது. ஏனெனில் நாம் புனிதமான ஆன்மாக்களை நமது குடும்பத்தில் வரவழைக்க வேண்டும், அவை இந்தியாவில் மட்டுமே உள்ளன என்று அவர்கள் கூறினர். நான் இந்த தவறான கருத்தை பற்றி மாஸ்டரிடம் கேட்டு தெளிவு பெற விரும்பினேன். ஏனெனில் மாஸ்டர் அவர்கள் ஒரு குழந்தை கருத்தரிக்கப்படும் இடமும் தருணமும் மிக முக்கியம் என்றும் அதனை பொறுத்தே கோள்களின் இடத்தை கொண்டு ஜோதிடங்கள் கணிக்கப்படுகின்றன என்றும் கூறியதாக சிலர் கூற நான் கேள்விப்பட்டிருந்தேன். பிறக்கும் இடம் மற்றும் நேரத்தை பொறுத்து ஜாதகங்கள் அமைகின்றன. மகாபாரதத்தில் வியாச முனிவர் மன்னரால் வரவழைக்கப்பட்டார். அவர் ஒரு விந்தணு கொடை வழங்குபவர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். மன்னரின் 2 ராணிகளும் கருவுற வாடகை தந்தையாக அவர் அழைத்து வரப்பட்டார். ஆனால் அங்கு நடந்த எதிர்விளைவுகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு குழந்தை பார்வையற்றதாக பிறந்தது. முதல் ராணியின் எண்ணம் இன்னும் ஒரு முறை இந்த சுழற்சியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதற்காக இந்த ஒரு முறை இந்த கோரமான தோற்றத்துடன் இருக்கும் வியாசருடன் நான் உறவு கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு ஆக வேண்டியதை செய்யுங்கள் என்றாள். அக்குழந்தை பார்வையற்றதாக பிறந்தது. அது ஒரு கதை. மற்றொன்று பலவீனமான ஒன்றாக பிறந்தது. ஒரு பணி பெண்ணாகிய 3வது தாயார், நான் இன்று இரவு இந்த முனிவருடன் உறவு கொள்வது நான் செய்த அதிர்ஷ்டம் என்று நினைத்ததுடன் தான் கௌரவிக்கப்பட்டதாகவும் கருதினாள். 2 ராணிகளும் கருத்தரிக்க தவறினால் பணிப்பெண்ணின் மகனாவது மன்னனாகலாமே என அவள் ஒரு காப்பீட்டு திட்டமாக இருந்தாள். நான் இதை பற்றி மாஸ்டரிடம், கருத்தரிக்கும் இடம் மிக முக்கியமானதா, இடத்தை போல் கருத்தரிக்கும் தருணமும் முக்கியமானதா என்று கேட்டேன். அவர் இவை ஒன்றுமே அல்ல என்றார். மேலும் அவர் இதை பற்றி சிந்தியுங்கள் என்றார். எனவே நாங்கள் மாஸ்டர் கருத்தரிக்கும் போது குழந்தை ஏற்கனவே தனது சொந்த சம்ஸ்கார மூட்டையை சுமந்து வந்துவிட்டது. அந்த சம்ஸ்காரங்களை எப்படியும் அனுபவித்தாக்க வேண்டிய பட்சத்தில் பிறக்கும் இடத்திற்கும் நேரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டோம். இதனால் பிறக்கும் தருணம் முக்கியம் வாய்ந்தது அல்ல என்பது புரிகின்றது.
சம்ஸ்காரங்களின் சுமை ஏற்கனவே அங்கு உள்ளது. அதை உடலில் சுமந்து வெளிவர வேண்டிய அந்த ஆன்மா ஏற்கனவே அங்கு வந்துவிட்டது. இந்த விவாதம் மூலம் வெளிவந்த மற்றும் ஒரு அழகான கருத்தானது, கருத்தரிக்கும் இடமோ காலமோ பொருட்டல்ல, ஆனால் கருத்தரிக்கும் தருணத்தில் தம்பதியரின் மனப்பான்மையே அங்கு மிகவும் முக்கியமானது என்பதாகும். கருத்தரிக்கும் தருணத்தில் அவர்கள் இருவரின் அதிர்வு நிலைகளை பொறுத்து அதே அதிர்வு நிலையை கொண்டிருக்கும் ஆன்மாவானது தானே கருவுடன் இணையும். அதாவது அதற்கு சமமான அதிர்வு நிலை கொண்ட ஆன்மா கருவில் வந்திறங்குகிறது. இது இறக்கும் தருணத்தில் நமது அதிர்வு நிலை அதற்குரிய பரிமாணத்தை தீர்மானிப்பது போன்றது. இடமோ காலமோ பொருட்டே அல்ல. தம்பதியினரின் மனோபாவம் மட்டுமே வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் தான் உங்களது குடும்பத்தின் விதியை தீர்மானிக்கிறீர்கள். இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னரே உங்களிடம் கேட்டது போல, உங்களால் இறக்கும் தருவாயில் ஒரு மிகவும் நுண்ணிய அதிர்வு நிலையை உருவாக்க முடியுமா? முடியாது. உங்களால் அத்தகைய ஒரு அதிர்வு நிலையை உருவாக்க முடியாது. அதே போல கருத்தரிக்கும் போது உங்களால் அதே போன்ற நிலையை உற்பத்தி செய்ய முடியாது. மாஸ்டர், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றால் அது போல் அமையாது. என் குடும்பத்தில் ஒரு விவேகானந்தர் வர வேண்டும் என்றால் ஆயத்தமாதல் பல ஆண்டுகள் முன்னதாகவே இருக்க வேண்டும். ஹைலைட்: கருத்தரிக்கும் இடமோ காலமோ பொருட்டல்ல, ஆனால் கருத்தரிக்கும் தருணத்தில் தம்பதியரின் மனப்பான்மையே அங்கு மிகவும் முக்கியமானது. அதிர்வு நிலை மற்றும் தியானம். அருமை. இந்த ஜீவாத்மாக்கள் எவ்விதம் நமது பெற்றோர்களின் அதிர்வு நிலையை பொறுத்து கீழிறங்குகின்றனவோ, அதே போல் தியானத்தின் போது நாம் மாஸ்டரை அன்பராகவும் அன்பிற்குரியவராகவும் நமது இதயத்தில் வரவேற்கும் போது நாம் ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்க வேண்டும். ஆனால் நீங்கள், என் தாய் நான் கண்களை மூடியிருக்கிறேனா இல்லையா என்று எப்போதும் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைத்து ஒரு குறுகிய கால காதல் நிகழ்வு போல தியானம் செய்வீர்களானால் நீங்கள் விரைவில் தியானத்தை முடித்து கொள்ள நினைப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே முழு மனதுடன் தியானம் செய்ய எண்ணினால் கூட வேறு சில புற அழுத்தங்கள் இருக்கலாம். நீங்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், ஆனால் சரியான நேரத்திற்கு நீங்கள் எழவில்லை. நீங்கள் உண்மையில் ஒழுங்காக தியானம் செய்ய விரும்பினாலும் அவசரமாக முடிக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால் எவ்விதம் ஒரு புது சூழலை ஏற்படுத்த முடியும்? மகாபாரதத்தில் அந்த 2 ராணிகளால் பார்வையற்ற மற்றும் பலவீனமான குழந்தைகளையாவது கத்தரிக்க முடிந்தது. எந்த ஒரு நிலையையும் உங்களால் உருவாக்க முடியாது. எவ்வித ஆன்மீக சூழலையும் நீங்கள் அரை மனதுடனோ அல்லது அவசரமாகவோ தியானம் செய்வதனாலோ உருவாக்க இயலாது. சில நேரங்களில் மிகச் சிறந்த ஆன்மீக சூழல் நமது முயற்சியினால் அருளப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் விழிப்புடன் இல்லாவிடில் கர்ப்ப காலத்தின் ஆரம்ப நிலையில் சில நேரம் நடப்பது போல அந்நிலை கலைந்துவிடும். இந்த ஆன்மீக சூழலின் கருக்கலைப்பு நாம் நமது வாழ்க்கை முறையில் அஜாக்கிரதையாக இருக்கும்போது நடக்கிறது. ஆன்மீக சூழலை உருவாக்கிய பின்னர் நீங்கள் நேராக உங்களது ஆண் நண்பரின் வண்டியில் சென்றமர்ந்து, அன்பே நாம் செல்லலாம் என்றால் உங்கள் ஆன்மீக நிலையும் உங்களை விட்டு அகன்றுவிடும். எனவே நாம் எவ்வாறு நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் நமது விதியை தீர்மானிக்கிறது. நாம் எவ்வாறு நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் நமது விதியை தீர்மானிக்கின்றது. மீண்டும் நான் அனைவரையும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.